அன்பிற்சிறந்த நண்பர்களே வணக்கம். நான் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, விசிகா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் நீக்கம் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவலுக்கு நான் பின்னாடி வரேன். ஏன் நீக்கினார்கள், எதற்காக நீக்கினார்கள் என்று வருகிற பொழுது, சமீபத்திலே நடைபெற்ற ஆனந்த விகடன் குழுமம் நடத்திய ஒரு விழா. அந்த விழாவை நடத்தியது ஆனந்த விகடன் குழுமத்தினுடைய தலைவர் சீனிவாசன். அதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டவர் யார் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள். அதே மாதிரி ஆனந்த் டில்டுண்டே, அம்பேத்கருடைய பேரனும் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற தலைப்பின் அடிப்படையில் ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட, அதே மாதிரி முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் கலந்து கொள்ள இந்த விழா நடைபெற்றது. அந்த நடைபெற்ற விழாவிலே விஜய் பேசிய பேச்சு, ஆதவ் அர்ஜுன் பேசிய பேச்சு, விஜய் பேசிய பேச்சு கூட பின்னுக்கு தள்ளப்பட்டு ஆதவ் அர்ஜுனன் பேசிய பேச்சு முன்னுக்கு வைக்கப்பட்டது. மன்னராட்சி முறை தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது மன்னராட்சி முறை என்று சொன்னால், மன்னராட்சி முறை ஒழிந்தது இந்திரா அவர்களுடைய காலத்திலே, இந்திரா அம்மையார் அவர்களுடைய காலத்திலே மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு விட்டது. மன்னர் மானியம் வழங்கப்பட்டு அந்த மன்னர் மானியங்கள் எல்லாம் கூட நிறுத்தப்பட்டு விட்டன. ஆனால் மன்னராட்சி முறை தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரியாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள், சரியான நேரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று தான் நாம் சொன்னாலும் கூட, சொன்னவர் யார், குறிப்பிட்டவர் யார் என்கிற ஒரு கேள்விதான் இருக்கிறது. ஆனாலும் கூட இதுவரையில் அரசியலில் பல பேர் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அரசியலிலே உழைத்து களைத்து என்று இருக்கிறவர்கள் கூட பேசாத சமீபத்தில் இந்த பேச்சு ஆதவ் அர்ஜுனா என்கிறவர் யார், அவருடைய அரசியலுடைய தோற்றம் எழுவாய் என்ன அப்படின்ற கேள்விக்கெல்லாம் நம்ம போக முடியாது. அவர் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் அப்படின்னு நல்ல அடையாளம். அது கோவை லாட்ரி வியாபாரி என்று உங்களுக்கு நல்லா தெரியும். அடிக்கடி சர்ச்சை ஏற்படுத்தப்படுவார்கள். மார்ட்டின் கைது அப்படின்வாங்க, மார்ட்டின் வீட்டு சோதனை என்று சொல்வார்கள். மார்ட்டின் மனைவியும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் என்று சொல்வார்கள். இந்த ஆதவ் அர்ஜுனன் யாருன்னு கேட்டால், அந்த ஆதவ் அர்ஜுன் அவருடைய மருமகன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு ஜிம் ட்ரெயினராக இருந்தவர். மார்ட்டினுடைய மகளை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இப்போ ஏகபோகத்துக்கும் அங்கே சிறப்பாக கொலுவிச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். அதே மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுகிற போது, அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிற பொழுது கூட ஆதவ் அர்ஜுன் யாருங்கன்னா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், அப்போ சபரீசன் கூட இருந்தவர், ஃபண்டு மொபைலைஸ் பண்ணவர், ஏறக்குறைய பல கோடிகளை கொடுத்து அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர், அவரே மன்னராட்சி முறை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரே என்று சொல்லுகிற இந்த நிகழ்வுகள் இருக்கட்டும். விஜய் பேசிய அந்த பேச்சு நல்லா சிறப்பாக பேசினார். எப்போவுமே ஆடியோ ரிலீஸில் பேசின மாதிரியே விஜய் பேசினார். விஜய் பேசின அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா, அவர் திருமாவளவன் இதிலே கலந்து கொண்டிருக்க வேண்டும், பல நிர்பந்தங்களின் அடிப்படையிலே திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லை என்று பலத்த கரகோஷங்கள் இடையிலே பேசினார். அதாவது இந்த விழாவை ஏற்பாடு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இருந்து திருமாவளவன் வெளியே வர வேண்டும். இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலே, திருமாவளவனை பார்த்தீங்கன்னா அதிமுக கூப்பிடுது, திமுக தக்க வைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுது. தொடர்ச்சியான வெற்றி கூட்டணி இது, இந்த கூட்டணியிலே நான் பயணப்படுவதுதான் முறையாக இருக்கும் என்று திருமாவளவன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். நடுவில் தலித் முதலமைச்சராவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்கிற ஒரு சூழல் வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை திருமாவளவன் தெரிவிக்கிற பொழுது கூட, ஏன் இல்லை, வாங்க நம்ம கூட கைகோர்ப்போம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கூட அப்போது திருமாவளவனை அழைத்திருக்கிறது. அப்போது திருமாவளவன் இப்போ டிமாண்டிங் என்கிற ஒரு சூழல், நான் டிமாண்டிங் கமாடிட்டின்னு சொல்ல வரல, டிமாண்டிங் பாலிட்டிஷியன், ஒரு சிறப்பான அரசியல்வாதி, சிறப்பாக செயல்படக்கூடியவர், சிறப்பாக பேசக்கூடியவர், சிறப்பாக அரசியல் காய்களை நகர்த்தக்கூடியவர், இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ஆதவ் அர்ஜுனுடைய நீக்கம் இது யாருடைய நிர்பந்தத்தின் அடிப்படையிலே நடைபெற்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆதவ் அர்ஜுன் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுதும் சரி, ஆனந்த விகடன் குழுமம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுதும் சரி, அவர்கள் திருமாவளவனும் விஜயும் ஒரே மேடையிலே இருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்று கருதி இருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அதை அழகாக அரசியல் எதிர்கால சூழ்நிலையை கருத்திலே கொண்டு திருமாவளவன் அவர்கள் மறுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால், அவர் சொல்கிற விளக்கம் ஒன்று இருக்குன்னா, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்தியா கூட்டணி என்பது இங்கே மட்டும் இல்லைங்க, அங்கே தேசிய அளவில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் வெற்றி பெற்றிருக்கிறோம்.
அதே போல் சட்டமன்றத்தில் வந்து எங்கள் சொந்த சின்னத்தில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக இது இப்போ நாங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் உருவாகி இருக்கிறது. இப்போ இந்த புத்தக வெளியீட்டின் மூலமாக இந்த கூட்டணியில் குழப்பம் ஏற்படுவதற்கான நோக்கம் உருவாகி அது நிறைவேறிவிட்டால் என்ன என்கிற அடிப்படையிலே தான் இந்த சூழல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அண்ணாமலை ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கட்சிகள் இருக்கிறவங்க வந்து நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. உதயநிதிய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாரு. நடுவில் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அது ஆதவ் அர்ஜுன்னா யாருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது சக்கப்போடு அது சேகர் பாபு கேட்டது தான். பல பேர் இப்போ கேட்பாங்க ஆதவ் அர்ஜுன்னா யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ நாங்கள்லாம் 45 ஆண்டு கால அரசியலில் இருக்கிறோம். எங்களுக்கே ஆதவ் அர்ஜுனன்ற இந்த பேரை நாங்கள் இப்போ எழுதி வச்சு தான் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. காரணம் என்னென்னா அவருடைய பின்னணி. இப்போ விடுதலை சிறுத்தைகள் அவரை எந்த காரணத்திற்காக தங்களோட கட்சியில் சேர்த்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பு அவர்கள் கொடுத்துருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பணபலம் அப்படின்ற அடிப்படையில் தான். திமுகவிலே இருந்து அவர்கள் ஏன் வெளியேறினார்கள் என்று சொன்னால் திமுகவிலே அவர்கள் எதிர்பார்த்தது ஆதவ் அர்ஜுனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகளுடன் அவர் வந்து பேசியிருக்கிறார். பேசியதற்கு பிறகு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவருக்கு இடம் கேட்டு திமுக கூட்டணியிலே ஒரு நிர்பந்தம் கொடுத்தது திருமாவளவன் தான். இப்போ அவர் என்ன மனநிலையிலே இந்த முடிவு எடுத்திருப்பார் என்று சொன்னால் கூட்டணி அழுத்தம், அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த மிகப்பெரிய அழுத்தத்தின் அடிப்படையிலே தான் அந்த முடிவை எடுத்திருப்பார். அது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார் உட்பட எல்லோருமே ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். ஆதவ் அர்ஜுனன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசிய பேச்சாலே விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக திருமாவளவன் ஒப்புதலோடு தான் இந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டார் என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டாலும் கூட அந்த கருத்தில் அவர் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுடைய இன்றைய நிலைப்பாடு, வரலாற்று சரித்திரம், அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எப்படி கொண்டாடி மகிழ்ந்து வருகிறது, அவருடைய கொள்கைகளை எப்படி செயல்படுத்தி வருகிறது, அதை போல புதிய கட்சிகளாக உருவாகி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் அந்த கொள்கைகளை எப்படி கொண்டு போக வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசி இருந்தால் அதிலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறாரு. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி மன்னர் ஆட்சி என்கிற அடிப்படையிலே தான் பேசுகிறார்கள். இது ஒரு ஜனநாயக ஆட்சி என்று நாம் பெருமையாக பேசிக்கொண்டாலும் கூட மன்னராட்சிக்கும் ஜனநாயக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று வருகிற பொழுது மன்னர் ஆட்சியிலே கூட வந்து இறங்கி வந்து குறைகளை கேட்பார்கள், மக்கள் குறைகளை அறிந்து செயல்படுத்துவார்கள், நீதி வழங்குவார்கள். மன்னராட்சி என்பது அது ஏதோ மிகப்பெரிய இல்லை. மன்னருக்கு கடுமையான பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி அந்த காலத்திலே நிறைய பேருக்கு உண்டு. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, சாளுக்கிய வம்சம்லாம் இன்னைக்கு தழை தோங்கி இருந்தது. உலகத்தின் பல மூலைகளிலே சென்று வெற்றி கொடியை நாட்டினார்கள் என்று சொன்னால் மன்னராட்சியை நாம் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த மன்னராட்சியை இந்த ஜனநாயக ஆட்சியோடு ஒப்பிடுகிற பொழுது மன்னராட்சியை விட மோசமாகத்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகிழுந்தும், அதாவது கார்களுடைய வரிசையும் எண்ணிக்கையும், அந்த உயர் ரக காரிலே அவர்கள் பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய அழகையும் பார்க்கிற பொழுது அவர்கள் போடுகிற ஆடை, உடுத்துகிற உடை, தங்குகிற விடுதிகள், தங்குகிற இடங்கள், அவர்களுக்கான சொந்த வீடுகள், கணக்கற்ற வீடுகள், பணங்கள், இன்றைக்கு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர்கள் செலவு செய்யக்கூடிய கோடிக்கணக்கான பணங்கள், இவர்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது அதற்கு வேறு பெயர் தான் வைக்க வேண்டுமே தவிர மன்னராட்சி என்று ஆதவ் அர்ஜுன் அவர்கள் போன்றவர்கள் சொல்வது என்பது தவறு. ஏற்கனவே ஒரு முறை பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி ஜெயலலிதாவினுடைய ஆட்சி நிர்வாகத்தை பற்றி இங்கேயும் ஒரு ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்ல போனால் நக்கீரன் மாதிரியான இதழ்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் மாதிரியெல்லாம் கூட இந்த ஒரு இதழ்களிலே இங்கேயும் ஒரு ஹிட்லர் என்று ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார். அந்த கடுமையாக விமர்சனம் செய்த பொழுது அதனாலே பாதிக்கப்பட்ட நக்கீரன், அதனாலே பாதிக்கப்பட்ட கோபால் அவர்கள் பல வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழல் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர்களை விமர்சித்தால் அதில் ஏற்படக்கூடிய நெருக்கடி என்பது இப்போ முதல்ல வந்து ஆதவ் அர்ஜுனுக்கு வந்து கட்சியிலே இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேற்றி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் பெரிய ஆண்ட கட்சியோ அப்படிலாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நிலைமையை எடுக்கதா விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளை சார்ந்துதான் இயங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி, அதிமுக மாதிரி சில கட்சிகள்லாம் தனித்தே நிற்போம், நாங்கள் கூட்டணி வேண்டாம் என்று சொல்லி கூட பல நேரங்களிலே களம் இறங்க முடியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் களம் இறங்கினால் பரிதாபமான அரசியல் சூழ்நிலைகள் தான் இருக்கும்.
ஆகவே அதன் தெரிந்து கொண்டுதான் அவர்கள் அரசியலிலே மிக தெளிவாக முடிவெடுக்கிறார்கள். அதிகாரத்தோடு இருக்க வேண்டும், அதிகார மையம் வேண்டும், இந்த மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியிலே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் தொடர் வெற்றிகளை நாங்கள் தளராமல் பெற்று வருகிறோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகங்களிலே தொடர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற பொழுது அதற்கு ஒரு சூழலை இவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்குகிற பொழுது இதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த மேடையை அமைத்துக் கொடுப்பது யார் என்று சொன்னால் ஆனந்த விகடன், பாரம்பரியமிக்க ஆனந்த விகடன். பாரம்பரியமிக்க ஆனந்த விகடன் மட்டுமல்ல, பழம்பெருமை வாய்ந்த ஆனந்த விகடன். ஆனந்த விகடனுக்கு யாருக்குமே இல்லாத அக்கறை ஆனந்த விகடனுக்கு எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், எங்களுக்கு அக்கறை இல்லையாங்க, நாங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஏன்னா சீமானை மேடையேற்றுவார்கள், அதே மாதிரி அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்கிற அடிப்படையில் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள், அதை யூடியூப்பில் வெளியிடுவார்கள், அதில் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் கருத்துக்களை எழுதலாம், கருத்தரங்களை எழுதலாம், ஆனந்த விகடனில் எழுதலாம். ஆனால் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இதற்கு பணபலம் கொடுக்கிறவர்கள் யார்? இதை மிகப்பெரிய பணப்பொருளாக ஆனந்தவனுடைய நோக்கமே என்ன? இந்த சமுதாய மறுமலர்ச்சிக்காக எழுத்து சீர்திருத்தத்தை தங்களுடைய செய்தி ஊடகத்தின் வாயிலாக, இதழில் வாயிலாக அவர்கள் நல்லபடியாக செய்தார்கள் என்று சொன்னால் அதை நாம் பாராட்டுவோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் அதை காசாக்க பார்க்கிறார்கள், பணமாக்க பார்க்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் அந்த ஆனந்த விகடன் குழுமம் சமூக அக்கறையோடு இந்த நிகழ்ச்சியை செய்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அம்பேத்கருடைய லட்சியங்கள், படைப்புகள், நூல்கள் இன்றைக்கு நாட்டுடைமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஏராளமான நூல்கள் மகாத்மா காந்தியை பற்றி, அண்ணல் அம்பேத்கரை பற்றி, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி, இப்படி கார்ல் மார்க்ஸை பற்றி இன்றைக்கு ஏராளமான நூல்கள் நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போல நாளொரு மேனியும் பொழுதொரு மண்ணும் வெளியிடப்படக்கூடிய நூல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் அம்பேத்கரை பற்றியும் மகாத்மாவை பற்றியும் வந்த வண்ணமே இருந்திருக்கிற. இது கூட ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான். அந்த மொழிபெயர்ப்பிலே பங்கேற்றவர்களுக்கு கூட விஜய் பரிசுகளை வழங்கிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். ஆக விஜயை பொறுத்தவரையிலே அம்பேத்கரை படிக்க வேண்டும், பெரியாரை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பெரியார் எல்லாம் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க, அதை கோடு போட்டு காமிச்சிக்கிட்டு தான் வர்றாங்க. இன்னைக்கு சாதாரணமான இடங்களில் பார்த்தீங்கன்னா வடசென்னை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய கொள்கைகளை, செயல் திட்டங்களை பாடல் வடிவில் எவ்வளோ அழகாக இன்றைக்கு வளர்களை இளைஞர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரை பற்றி பேச்சு போட்டி வைத்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அப்படியே பொழந்து கட்டுவாங்க. அந்த அளவிற்கு அம்பேத்கரை பற்றி இந்த சமுதாயம் சரியாக புரிந்து வைத்திருக்கிறது, தெரிந்து வைத்திருக்கிறது. ஏன் உலகமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தலைவர்களிலே ஒருவராகத்தான் அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் நாம் பார்க்கிறோம். அதை போல மகாத்மா காந்தியடிகளையும் நாம் பார்க்கிறோம். ஆக யாருக்கும் இல்லாத அக்கறை விஜய்க்கு வந்துவிட்டது போலவும் அம்பேத்கருடைய கொள்கைகளை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் ஏதோ இன்றைக்கு அம்பேத்கருடைய லட்சியம், கொள்கை, சமூக நீதி, இடஒதுக்கீடு இவைகளை எல்லாம் இன்றைக்கு இவர்கள் காலங்காலமாக தூக்கி பிடித்தது போல, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இன்றைக்கு காலம் காலமாக அடிமைப்பட்டு வந்த மக்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு தேசிய அளவிலே விடுதலைக்கு பிறகு சட்டம் இயற்றுகிற பொழுது எவ்வளவு நிகழ்வுகள் நடைபெற்றன, அதிலே ஒத்த கருத்தோடு மகாத்மா காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு உட்பட எல்லாருடைய கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த மக்களை நிச்சயமாக இடஒதுக்கீட்டின் மூலமாக, சமூக நீதியின் மூலமாக தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் என்கிற காரணத்திற்காக எல்லா அரசியல் கட்சிகளும் அன்றும் சரி இன்றும் சரி ஒருமித்த அளவிலே இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு அந்த சமுதாய மக்கள் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காகவே போராடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கான வளர்ச்சி, மேம்பாட்டு பணிகள் நடைபெற வேண்டும் என்றுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்காவது ஒரு தலித் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், எங்காவது சம உரிமை மறுக்கப்பட்டது என்று சொன்னால், எங்காவது பெண்களுக்கான கொடுமைகள் நடக்கப்பட்டது என்று எல்லோருமே துடித்து எழுந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது ஆட்சியாளர்களுடைய பலகீனத்தாலே, காவல்துறை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வேங்கையல் பிரச்சனையை சுட்டிக்காட்டிய பொழுது இன்றைக்கு புதிதாக ஏதோ அவர்தான் கண்டுபிடித்து சொல்வது போல வேங்கை வயல் பிரச்சனையை சொல்ல அதை அன்றைக்கு காட்சிப்படுத்துகிறார்கள், சினிமா போல காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேங்கை வயல் பிரச்சனையிலே ஆரம்பத்திலே இருந்து தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் எந்த அளவிற்கு தெளிவாக பேசி வருகின்றன, அதற்காக போராடி வருகின்றன, நியாயத்துக்காக போராடி வந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் அரசியல் மாச்சரியங்கள் இன்றி அரசியல் கட்சிகள் போராடி கொண்டே இருக்கின்றன. கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்காக அரசியல் கட்சிகள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏதோ விஜய் அவதாரம் எடுத்தது போல பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இன்றைக்கு மன்னர் ஆட்சி என்று சொன்னால் அதை விட கொடுமையான ஆட்சி தான் எல்லா மாநிலங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிறவர்கள்
நீண்ட காலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் மன்னராட்சியை விட அதற்கு மேலும் ஏதாவது ஒரு வார்த்தைகள் வேண்டும் என்று சொன்னால் இந்திரலோகத்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நாம் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது இது ஒரு புதிதான வார்த்தை அல்ல. ஆக இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்தது நடந்தது. அவரை கட்சியிலிருந்து அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள். விஜயை பொறுத்தவரையிலே நாம் தெளிவாக சொல்லுகிறோம், அரசியல் நடத்துகிற பொழுது சர்ச்சையின் மூலமாக வளருவது என்பது ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, நான் சார்ந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட எப்படியெல்லாம் கடுமையாக உழைத்து போராடி அரசியல் செய்தார்கள் என்று. இதே அம்பேத்கர் விவகாரம் என்று வருகிற பொழுது அம்பேத்கர் சிலைகளை, நூற்றுக்கணக்கான சிலைகளை, அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை வைத்து நூற்றுக்கணக்கான சிலைகளை ஒரே நாளிலே திறந்து வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ அண்ணல் அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்கிற பொழுது பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த பிரச்சனைகளை களைந்து அன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் உறுதியாக செயல்பட்டார். இன்றைக்கு கூட தத்துவ தலைவகர்த்தாக அவர்கள் அம்பேத்கரை வைத்திருக்கிறார்கள், பெரியாரை வைத்திருக்கிறார்கள், கார்ல் மார்க்ஸை வைத்திருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களோட வழி நடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கேதான் இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விடக் கூடாது என்கிற காரணத்தினாலே அதை பிரித்து ஆளுகிற சூழ்ச்சியாக அரசியல் கட்சிகள், இதே திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த நீக்கம் என்று வருகிற பொழுது, ஆதவ் அர்ஜுனுடைய நீக்கம் என்று வருகிற பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது, 1998 பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருந்து நான் நீக்கப்பட்டேன். நான் நீக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு நான் ஏதோ அதிமுக கூட்டணி பேசினேன் என்று சொல்லி அரசல் புரசலாக ஒரு தினமலர் பத்திரிகை வந்த செய்தியை காண்பித்து அன்றைக்கு கலைஞர் அவர்கள் மருத்துவர் ஐயா அவரிடம் நிர்பந்தம் செய்து, அவர் இந்த கட்சியிலே இருக்கிறார், இந்த கருத்து வெளியே வந்திருக்கிறது, பத்திரிகையின் வாயிலாக வெளியே வந்திருக்கிறது என்று சொல்ல, இதே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன கருத்தின் அடிப்படையிலே தான் ஒழுங்கு நடவடிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்றைக்கு என்னை எடுக்கப்பட்டது. அந்த ஒழுங்கு நடவடிக்கை அதே போலத்தான் ஆதவ் அர்ஜுன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இது ஒழுங்கு நடவடிக்கை அந்த காட்சியிலே சம்பந்தப்படாத என் மீதே ஒரு நிர்பந்தத்தை, அழுத்தத்தை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அதே அழுத்தம் தான் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த ஒரு நிர்பந்தம், அழுத்தத்தை தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே இருந்து அவர்கள் மாறவில்லை. தான் கொண்ட கொள்கையிலே இருந்து அவர்கள் மாறவில்லை, அந்த செயல்பாட்டிலே இருந்து அவர்கள் மாறவில்லை. அதன் காரணமாகத்தான் ஆதவ் அர்ஜுன் போன்றவர்களை விடுதலை சிறுத்தைகள் இழந்திருக்கிறது. இது ஆதவ் அர்ஜுனுக்கு பெரிய இழப்பல்ல. அடுத்தபடியாக ஆதவ் அர்ஜுன் என்ன செய்வார், விஜயுடன் சேர்ந்து பயணிப்பார், இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவிலே பயணிப்பார். அது விஜய்க்கு 2வது கட்ட தலைவர்கள் யாருமே இல்லையே என்று வருத்தப்பட்டு இப்படி இதே போன்ற ஒரு காட்சி அமைப்போடு பல பேர் விஜய் பக்கபலமாக வருவதற்காக வருவார்கள். அதே போல கமல்ஹாசனுக்கும் நிறைய பேர் வந்தாங்க, அப்துல் கலாமுடைய ஆலோசகர் போன்றவர்கள் வந்தார்கள், நிறைய பேர் பழக்கருப்பையா போன்றவர்கள் வந்தார்கள். அதுக்காக நான் இதை பலகீனமாக அவர் அரசியல் செய்வார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. செய்யுங்க, நல்லா செய்யுங்க, அரசியல் செய்யுங்க, நல்லா செய்யுங்க. விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு தமிழக அரசியல். ஆனால் விறுவிறுப்பாக மட்டுமல்ல, உண்மையிலேயே மக்கள் மீது நம்பிக்கையோடு, மக்களை உயர்விக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு, சமூக சேவை என்று சொன்னால் என்ன என்பதற்கு ஒரு அடையாள அர்த்தத்தோடு இறங்கி பணியாற்றுங்கள். அதுதான் உங்களை அரசியல் செய்வதற்கு வழிமுறைகள். ஆகவே அரசியல் செய்ய வந்துட்டீங்கன்னா போராடுங்க, ஆர்ப்பாட்டம் செய்யுங்க, உழைங்க. நீங்க சொல்ற மாதிரி அத்துமீறி செய்வீங்களோ, அடங்க மறுத்து செய்வீங்களோ, எப்படியாவது செய்யுங்க. ஆனால் அரசியல் செய்யுங்கள், ஆரோக்கியமான அரசியலை செய்வீங்கள். அரசியல் செய்வார்க்கு அறம் கூற்றாகும் என்று சொல்லுவது போல அறவழி அரசியல் செய்வதுதான் அனைவருக்கும் நல்லது என்பதை இந்த இடத்துல நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.